கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு. நான் உன்னை கொண்டு இதை செய்ய போறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. ஆனா உன்னை எந்த பாதையில உன்னை கொண்டு போறேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாடுல யோசேப்புன்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. உன்னை எங்க கொண்டு உன்னை வந்து நான் இப்படி பயன்படுத்த போறேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா உன்னை எந்த பாதையில கொண்டு போறேன்னு கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வந்து சொன்னாரு, நான் உன்னை இப்படி பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த பாதையில நான் கொண்டு போறேன்றத கர்த்தர் அநேக தேவ பிள்ளைகளுக்கு மறைச்சிட்டார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் கூட ஆண்டவர் நமக்கு சில தரிசனங்களை, திட்டங்களை நமக்கு கொடுப்பாரு. ஆனா எந்த பாதையில கொண்டு போறோன்றத ஆண்டவர் சில நேரம் நமக்கு மறைச்சிடுவார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வேளையில நமக்கு முன்பாக நிறைய ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாது. அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து காண்பிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன தெரியுமா? அடுத்து நாம வைக்க வேண்டிய அடிய நமக்கு தெளிவா உறுதியா கர்த்தர் நமக்கு காட்டுவார். அல்லேலூயா. இந்த நாள்ல சில நேரங்கள்ல கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாருன்னு உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எந்த பாதையில கொண்டு போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? அடுத்து நீங்க வைக்க வேண்டிய அடி அது மட்டும்தான் தெரியும். ஆனா கர்த்தரை நம்பி, கர்த்தரை நீங்க பிடிச்சுக்கிட்டு, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு, ஆண்டவரை நீங்க நம்பி தைரியமா அந்த ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஓபன் ஆகும். அல்லேலூயா. அந்த ஸ்டெப்பை நீங்க தைரியமா எடுத்து கால வைக்கும் போது உங்களுக்கு அடுத்த வழி ஓபன் ஆகும். அல்லேலூயா. நாம விசுவாசத்துல தைரியமா முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்காத வரைக்கும் நமக்கு இரண்டாவது ஸ்டெப் ஆண்டவர் நமக்கு காட்டவே மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது போதங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு. ஒரு உண்மையுள்ள தேவனை நாம வந்து ஃபாலோ பண்றோம். ஒரு உண்மையுள்ள தேவனை நாம நம்பி நடக்கிறோம். ஒரு உண்மையுள்ள தேவனை நாம சார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அது போதும். அல்லேலூயா. இந்த தெளிவு போதும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும், இந்த தைரியம் போதும், இந்த நம்பிக்கை போதும், இந்த விசுவாசம் போதும். நிச்சயமா நம்மளோட டெஸ்டினேஷன்ல நம்ம எங்க போகணுமோ அங்க நம்ம கண்டிப்பா போய் சேருவோம்.